ஒன்று யோவான் நிருபம் 3வது அதிகாரம். ஏற்கனவே பார்த்திருக்கணுமாக இந்த ஒன்று யோவான் புஸ்தகம் கள்ள தீர்க்கதரிசிகள் வெளியேறுகிற காலத்தில் எழுதப்பட்டது. குறிப்பாக கள்ள போதகங்கள் சபைக்குள்ளாக நுழைய ஆரம்பித்தது. நாஸ்டிசிசம் அல்லது ஞானவாத மார்க்கம் என்று சொல்லப்படுகிற கருத்து, அது திடப்பொருட்கள் அல்லது காண்கிற பொருட்கள் தான் தீமை நிறைந்தது, ஆவி பரிசுத்தமானது, ஆகவே தீமை சரீரத்தில் செய்யப்படுகிற தீமையானது ஆவியை பாதிக்காது என்கிறதான ஒரு தவறான கருத்தை சபையில் புகுத்த முயன்றார்கள். அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால், சரீரத்தில் செய்கிற எந்த பாவமும் ஆவியை தாக்காது, அப்படி அந்த கருத்து. அதனால் நீங்கள் ஆவி எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கும், நீங்கள் சரீரத்தில் எந்த விதமான பாவத்தையும் செய்யலாம் என்கிற அந்த கருத்து அது பரவி இருந்தது. அதுபோல் டெசர்டிசம் என்கிறதான ஒரு துர்போதனை, அது காட் cannot have பாடி, அதாவது தேவனுக்கு சரீரம் இருக்க முடியாது, ஆகவே இயேசு சரீரத்தில் வந்தபடினாலே அவர் தேவனாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு தான் அவர் பதிலளித்து ஆரம்பித்தார். நாங்கள் கண்டதும் தொட்டு பார்த்ததும் சொன்ன அர்த்தம் என்னென்னா, இந்த இயேசுவை நாங்கள் தொட்டோம், ஆனால் அவர் தான் தேவனை வெளிப்படுத்தினவருங்கிறதுக்காகத்தான் அவனமாக பதில் கொடுத்து ஆரம்பித்தார். 1ஆம் அதிகாரத்திலே மற்றும் 2ஆம் அதிகாரங்களில் அந்த கருத்துக்களை திறந்து விட்டு 3ஆம் அதிகாரத்தில் அதை வேறு கோணத்தில் அதை பதில் கொடுக்கின்றார். அதாவது இந்த விதமான துர்போதனைகளிலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் மீதுள்ள அன்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் 3ஆம் அதிகாரத்தில் வலியுறுத்துகிறார். இந்த யோவான் புஸ்தகத்தினுடைய யோவான் புஸ்தகம் என்று சொல்வதை விட யோவான் நூல்களிலே அதிகமாக அன்பு மிகுதியாக இருக்கும். யோவான் சுவிசேஷத்தில் கூட, அதாவது இறைவனுடைய அன்பு அல்லது லவ் இன் தியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்று சொல்லலாம். அதாவது தேவனுடைய அன்பை குறித்து சுவிசேஷம் சொல்வது என்றால், அந்த தேவனுடைய அன்பை பெற்ற மக்கள் எப்படி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த யோவானில் அவர் எழுதுகின்றார். அதில் குறிப்பாக 3ஆம் அதிகாரம் அதை அதிகமாக மையப்படுத்தியதாக இருக்கிறது. அதனால தான் பல வேளைகளில் யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் சுவிசேஷத்திலே ஆண்டவர் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி சொல்வதற்கு ஒத்தது போல் இருக்கும். நிறைய காரியங்கள் அதில் சின்ன அதிகாரமாக இருந்தாலும் அந்த கருத்துக்கள் இங்கே அதிகமாக வலியுறுத்தப்படுவதை நாம் காண முடியும். இனிமேல் நாம் 1 முதல் 3 வசனங்களை படிப்போம். படித்துவிட்டு நாம் ஒவ்வொரு வசனங்களாய் தியானிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு அவ்வளோ பெரிதென்று பாருங்கள், எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இனி ஒவ்வொரு வசனமாய் படிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்கிறார். இப்போ பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே ஒரு கேட்க வேண்டிய கேள்வி, நாம் தேவனுடைய பிள்ளை என்று நமக்கு உறுதி இருக்கிறதா? என்னுடைய அனுபவத்தில் இன்றைக்கு நான் பழகின வட்டத்தில் கிறிஸ்தவர்களாக பல தலைமுறைகளாக கிறிஸ்தவர்கிட்டவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா என்று கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் பதில் சொன்னாலும் அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் சொல்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவன் தேவனுடைய பிள்ளை தான். கிறிஸ்தவன் என்பவன் தேவனுடைய பிள்ளை தான். கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது நான் இங்கே இயேசு கிறிஸ்துவை மெய்யாக விசுவாசிக்கிறவர்கள்,
ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களும் பலர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களாக. ஒரு முறை நான் ஒரு மனிதனை பார்த்தேன். அவர் பேர் நெல்சன்னு போர்டு மாட்டியிருந்து. அவர் ரூமில் போகும்போது நெல்சன்னு போர்டு மாட்டியிருந்து. எனக்கு ஒரே சந்தோஷம். அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவரை பார்ப்பது அரிது, அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்போ நெல்சன் சொன்னோன்னா நான் இவர் கிறிஸ்தவர் தானேன்னு பேச ஆரம்பித்தா அவருக்கு என்னன்னே தெரியலை கிறிஸ்தவத்தை. பிறகு அவர் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ புரிஞ்சு சொல்லார், ஐ எம் அன் ஏத்திஸ்ட், நான் கடவுள் நம்பிக்கை இல்லை, அதாவது நான் கிறிஸ்டியன் இல்லை. ஆனால் பேர் நெல்சன். அது எப்படி போட்டாங்களோ என்ன போட்டாங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேட்டப்போ நீங்கள் நெல்சன் பேர் போட்டுக்கிறீங்களே, பேர் நெல்சன் தான், நான் தான் அது. சரி, அவரை விட்டுருவோம். அவர் ஓப்பனாகவே நான் கடவுள் இல்லை என்று நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் கடவுளை நம்புகிறவர்கள், கிறிஸ்தவத்தை நம்புகிறவர்கள், கிறிஸ்தவ சபைகளுக்கு ஒழுங்காக செல்கிறவர்கள், பைபிளை தினமும் படிக்கிறவர்கள், தினமும் ஜெயிப்பிக்கிறவர்கள் அநேகர் எனக்கு தெரிந்தவர்களிடம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் என்னிடம் இருவர் மட்டும்தான் நாம் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். பெரும்பான்மையானவர்கள் அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம பூமியில் தானே இருக்கிறோம், நம்ம இன்னும் மனுஷனாக தானே இருக்கிறோம், அப்படி தான் சொல்கிறார். பாருங்கள், ஆனால் இங்கே உலகத்தில் இருக்கிற மனுஷனை பார்த்தா அவர் எழுதுகிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது எவ்வளவு பாக்கியமானு பாருங்கிற ரீதியில் எழுதுகின்றார். அடுத்தது, உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மை அறியவில்லை. உலகம்தான் நான் தேவனுடைய பிள்ளைன்னு அறியலைன்னா பிரச்சனை இல்லை. இங்கே பலர் நம்மளே அறியலையே. அது அப்போ ஆனால் முதல் நூற்றாண்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன்னா நான் சொல்கிறதில்ல, பல அறிஞர்கள் சொன்னது, 3ஆம் நூற்றாண்டுடைய முடிவு, 4ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் 4வது மற்றும் 5வது நூற்றாண்டுகள் கிறிஸ்தவ தோன்றிய பின்பு, அதற்கு பின்பு தான் கிறிஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சமாக இறையிலே தடம் புரண்டது. அதற்கு முன்பு அந்த அளவுக்கு தடம் புரளவில்லை. துற்போதனைகள் இருந்தன, ஆனால் தடம் புரளாமல் தான் இருந்தது. அவைகளுக்கு இப்போ நம்ம போக நேரமில்லை, ஆக நான் போகவில்லை. ஆனால் உலகம் அவரை அறியாதபடின்னு நம்மை அறியவில்லை. ஆகவே உலகம் நம்மை தேவனுடைய பிள்ளை என்று அறிகிறதோ இல்லையோ, நாம் நம்மை தேவனுடைய பிள்ளை என்று அறிந்திருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே. அது இல்லை என்றால் நம்ம எப்படி கிறிஸ்தவன் என்று சொல்வதென்று எனக்கும் தெரியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போது இனிமேல் அல்ல, இட் இஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், இருப்போம் கூட இல்லை, இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இந்த வார்த்தையை தான் பல வேளைகளில் பலர் இதை குழப்பமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது எதை சொல்ல வருகிறார் என்றால், ஆதி கிறிஸ்தவத்திலே அவர்கள் ராஜ்யத்தை உடனடியாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் ராஜ்யம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அந்த சூழல்ல சொல்றாரு, இனி நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. அதாவது ராஜ்யத்துக்குள்ளே நேரடியாக போயிடுவோமா, இல்லை இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போது நம்ம உயிர்த்தெழுந்த வேறொரு சிந்தனை வரலாம் என்கிற அந்த ரீதியில் தான் அதை எழுதியிருக்க வேண்டும். ஆனால் அதனால தான் அவர் உறுதி அடுத்ததில் சொல்கிறார், ஆயிலும் அப்படின்னா அது ஒரு உறுதிக்கு நேராக செல்கிறது. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கோம். இப்போ தேவனுடைய பிள்ளை அடுத்து எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவர் வெளிப்படும் போது, அதில் அவர் வரும்போது அவரை போல தான் இருக்கும். இந்த அவரை போல் இருக்கும்போது இன்னைக்கு இந்த சில துற்போதனைகள் நான் படிக்கும்போது கூட ஒருவன் இதை பேசியதை நான் பார்த்துருக்கின்றேன். அவரை போல் இருப்போம். இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அவன் என்ன சொன்னான்னா, நாம் கடவுளை போல இருப்போம், கடவுளாக இருப்போம். அது அல்ல. அதாவது எப்படி தேவதூதர்கள் ஒரு காலத்திலும் கடவுளாக முடியாதோ, அதுபோல படைக்கப்பட்ட எதுவுமே மரணத்துக்கு முன்பும் கடவுளாக முடியாது. ஆகவே நான் அவரை போல இருப்போம் என்றால் அவர் இருக்கிறதுல இருப்போம். நாட் இன் த நேச்சர், அந்த தெய்வீக தன்மையில் அல்ல.
அவர் எங்கே இருக்கிறார்? அவர் வெளிப்படும் போது, அதுக்கு தான் இறையில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வெளிப்படும் போது அவர் பரலோகத்தில் இருந்தால் நாம் பரலோகத்தில் இருப்போம். அவர் புதிய வானத்தில் புதிய பூமியில் இருந்தால் நாம் அங்கே இருப்போம். அவர் ராஜ்யத்தில் இருந்தால் நாம் அங்கே இருப்போம். அதுதான் நமக்கு இப்போ தெரியலை. ஆனால் ஒன்று, அதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர் இருக்கிறவனமாக நான் இருப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும், அந்த வார்த்தை பாருங்க, இப்படிப்பட்ட நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? நான் தேவனுடைய பிள்ளைங்கிற நம்பிக்கையும், அவர் இருக்கிறவனமாகவே, அவர் இருக்கிற இடத்திலே அவரோடு இருப்பவன்கிற நம்பிக்கையுடைய எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிற போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். இந்த வார்த்தை வேற ஒன்றும் இல்லை. பேதுரும் இதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் பரிசுத்தராக இருப்பது போல நாம் பரிசுத்தராக. இனி பேதுரு தான் அதை பயன்படுத்தினாரா? இல்லை. லேவியராகவும் 11:45 நினைக்கிறேன், அங்கேயும் என்ன சொல்லுது? அவர் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக. அப்போது கிறிஸ்தவத்துடைய இன்னொரு சாராம்சம், நம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு மனம் போலும் வாழ முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் தாங்களும் தவறாக போகிறாங்க, தங்கள் சபையும் தவறாக நடத்துகிறார்கள். சமீபத்தில் ஒரு மனிதனுக்கு பேர் அடிபடுதில்லை, நான் பேரை சொல்ல விரும்பலை. நாம் அது அவர் கிறிஸ்தவராக என்று எனக்கு தெரியாது. அதே நேரம் நான் அவரை நியாயந்திருக்கவும் நான் விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் சொல்கிற தேவனை ஒருவன் நம்புவானானால், ரொம்ப அந்த வார்த்தை, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். அதாவது அதாங்க, நம்ம கிறிஸ்து இயேசுனால் நாம் பரிசுத்தர்கள், நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம் பரிசுத்தர்கள் அல்ல. ஆகவே தான் நம்ம என்ன செய்யணும்? நாமே பரிசுத்தப்படுத்த வேண்டும். அடுத்ததாக 4ஆம் வசனத்துக்கு போவோம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நேர பலர் பாட்டுக்கு போகிற போல தெரிகிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தில் கலாத்தியரில் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லார். இது கூட பொது வச்சன மாதிரி இருக்கும். கலாத்தியர் நினைக்கிறேன், அதில் சொல்லுவார், நியாயப்பிரமாணத்தை ஒன்றை மீறினாலும் எல்லாவற்றையும் மீறினதுக்கு சமம்னு சொல்லுவார். நியாயப்பிரமாணத்தில் 613 கட்டளைகள் இருப்பதாக சொல்வார்கள். 613 கட்டளையில் ஒன்றை மீறினாலும் 613 மீறினதாக சமம். இப்போ ஒரு சற்று யோசித்து பாருங்கள், வாழ்க்கிறது ஒருவேளை சிரமம் போல் இருக்குங்களா? அதனால் சொல்லாது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து, அப்போ நியாயப்பிரமாணம் தராததை அவரே சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். இல்லை, அவரிடத்தில் பாவமில்லை. ரொம்ப ரொம்ப சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக பவுல் அப்போஸ்தலனுடைய இறையியல் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பவுல் இதையெல்லாம் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறார். ரோமன்ஸில் எல்லாம் கலாத்தியில் எழுதியிருக்கிறார். அப்படி இங்கே எழுதலை. நான் ஒரே வார்த்தையில் தான், அவர் சுமந்து தீர்த்தார். எதை? நியாயப்பிரமாணத்தினால நீங்கள் சுமந்து தீர்க்க முடியாதது, நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் அடைய முடியாதது, நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் இதுவரை பெற முடியாத ஒன்றை அவர் உங்களுக்கு சுமந்தித்தார். அதுக்கு தான் சப்போர்ட்டாக என்ன சொல்கிறார்? அவருக்கு பாவம் இல்லை. அப்போது நியாயப்பிரமாணத்தை சுமந்து தீர்க்க யாரால் தான் முடியும்? பாவம் இல்லாதவரால் தான் முடியும். அப்போ பாவம் இல்லாதவர் தான் நமக்கு மீட்பெரும் கூட. அடுத்தது 6ஆம் வசனம், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. இந்த வசனத்தை அடிப்படையில் தான் இன்றைக்கு ஏராளமான பிரசங்கிகள், அதாவது நல்லா புரிஞ்சுடுங்க, நாம் பரிசுத்தராக தான் இருக்கணும், பரிசுத்தமாக இருக்க தான் விரும்புகிறாரு. அப்போது பாருங்க, தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அப்போ தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான்னு என்ன அர்த்தம்? அவன் இன்னும் 100% சுத்தமாக இல்லை. அடுத்து இந்த வசனம், அப்போ 6ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, அவன் பாவம் செய்கிறதில்லை, முரண்பாடாக இருக்கிறதா? இல்லை. பாருங்க, அந்த அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் இலக்கணமும் தெரியணும். சில நமக்கு தோணுவதை விளக்கக்கூடாது. ஒரு வசனத்தை விளக்கும்போது இறையியல் பார்க்கணும், வரலாறு பார்க்கணும், புவியியல் பார்க்கணும், கல்ச்சரல் பார்க்கணும், கான்டெக்ஸ்ட் பார்க்கணும், கிராமர் பார்க்கணும். இத்தனை காரியங்களை உள்வாங்கித்தான் அதுக்கு ஒரு பொருளை நம்ம கொண்டு வர முடியும். இவைகளை பார்க்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு யூசேஜை பற்றி நீங்கள் நல்ல கிராமரில் படித்தீங்கன்னா,
ஒன் ஆஃப் த ரூல் இஸ் எனிதிங் ஹேபிச்சுவலி டூயிங். அதாவது ஒரு காரியத்தை வழக்கமாக செய்வோம் என்றால் அதை நாம் ப்ரெசன்ட் டென்ஸிலே சொல்லலாம் என்று ஒரு விதி உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், சன்ரைசஸ். ஏன்னா சூரியன் என்னைக்கும் காலமாக உதிக்கும். அதை சிம்பிள் ப்ரெசன்ஸ் தான் சொல்லணும். அதுபோல தான் இங்கே பாவம் செய்கிறதில்லை. ஆங்கிலத்தில் என்ன டென்ஸில் இருக்குன்னு எனக்கு தெரியலை. நான் இங்கே தமிழை வச்சு தான் நான் பேசுகிறேன். இது சிம்பிள் ப்ரெசன்ட் தான் இருக்கிறது தமிழில் கூட. அப்படியானால் ஒரு கமெண்ட்டில் நான் படித்தேன், ஹேபிச்சுவலி சின்னிங் அப்படின்னு அர்த்தம் என்னது? அவன் நிலைத்திருக்கிற எவனும் பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டான். he cannot practice in habitually. பாவத்தை பயிற்சி செய்து கொண்டு ஹேபிச்சுவலாக அவனால் இருக்க முடியாது. அதான் பாவம் செய்கிற எவனும் திரும்பவும் அதே அந்த காட்டு தான், அவரை காணவும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹேபிச்சுவலி பாவம் செய்து கொண்டு நான் தேவனோடு பார்த்தேன், நேற்றை பார்த்தேன், இன்றைக்கு பார்த்தேன், அந்த பேரை சொல்லி எனக்கு டெம்டேஷனாக இருக்குது. அந்த பேரை சொல்ல விரும்பல. சில ஊழியக்காரங்களுக்கு பேர் இப்போ அடிபடுறதில்ல பேர்கள், அப்படி அல்ல. பாவம் செய்கிற எவரும் அவரை காணவில்லை என்றால் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிற ஒருவன், எந்த வெக்குவம் இல்லாமல் பாவத்தை செய்து கொண்டு தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்கிறான் என்றால் அவன் அவரை அறியவில்லை. தட் மீன்ஸ் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அல்ல, அவன் விசுவாசி அல்ல. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். இதனால் நம்ம ஒரு பிலாசபி இங்கே என்ன இருந்தது? சரீரத்தில் செய்கிற பாவம் ஆவியை தாக்காது, நாஸ்டிசிசம். அதனால என்ன செய்தாங்கன்னா, மனம் போல பாவம் செய்துட்டு இது உங்கள் சரீரத்தை தாக்காதுன்னு சொன்னாங்க. ரெண்டு இடையில் பேலன்ஸ் பண்ணோம். பாவம் செய்யக்கூடிய சூழல் நமக்கு இருக்கிறது, பாவம் செய்யக்கூடிய சரீரமும் இருக்கிறது. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட துர்போதனைகளால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறார். அங்கே சுத்தம் உள்ளவன்னு சொன்னார்ல, அதே வார்த்தை தான் வேறு வார்த்தையில் பேசுகின்றார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் இல்லை ரொம்ப. அப்போ பாவம் செய்கிறவன் ஒரு பாவம் செய்தவனா? பாவத்திலே தொடர்ந்து நிலையில் இருக்கிறவன். who practices sin without any, என்ன சொல்லுது, எந்த விதமான வெக்கமான சூடு சொரணன் எல்லாம் சொல்கிறாங்களா, அந்த வார்த்தையில் சொல்லலாம். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர் 10:38 படிக்கும்போதும் அங்கே அருமையான இந்த வார்த்தை இருக்குது. படிக்கலாமா? அதில் எடுத்து படிப்பீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:38. இது அநேக பிரசங்கிகளுக்கான ஒரு நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவன் நன்மை செய்கிறவனாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவன் சுற்று. அப்போது பிசாசின் ஆதிக்கத்தினால் அல்ல நம்முடைய சுய மாம்சத்தின் இச்சையினால் அல்ல உலகத்தின் வஞ்சகத்தால் கூட மனிதன் பாவத்தில் செய்ய முடியும். ஆனால் அதை அழிக்கும்படி தான் கிறிஸ்து வெளிப்பட்டார். இப்போ என்ன சொல்ல வருதாருமா? கிறிஸ்து உங்களில் வெளிப்பட்டார் என்றால் அல்ல கிறிஸ்து உங்களில் இருக்கிறார் என்றால் பாவ செயல்கள், பிசாசின் செயல்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது, நீங்கள் விரும்பினாலும் செய்ய முடியாது. ஆண்டவர் அதுக்கான பலத்தை தந்து கொண்டே இருப்பார். அதான் அவர் சொல்லுவார். அதான் அடுத்த 9 வசனத்தை சொல்லாரு, தேவனால் பிறந்தேவனும் பாவம் செய்யார். அங்கே பாவம் செய்கிறது சாத்தானுக்கு உண்டானவன் சொல்லிட்டு தேவனால் பிறந்தேவனும் பாவம் செய்யான். இந்த வசனத்தையும் இன்னைக்கு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. என்ன தேவனால் பிறந்தேவனும் பாவம் செய்யான் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன புரியுறீங்க? ரொம்ப ஈஸி. என்ன புரியுறீங்க? ஓகே, ஆமாம், கண்டினியூன்ஸ் தான். ஏன்னா இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம முதல்ல படிச்சுட்டோம். 6ஆம் வசனம் தான் கான்டெக்ஸ்ட். அதே வசனம் தான், அதே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் இருக்குது அந்த வசனம் இங்கிலீஷில்.
No one who is born of no one born of God makes a practice of sin. ப்ராக்டிஸ் ஆஃப் சின். அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இட் கேனாட் கண்டினியூ இன் சின். அதான் சொல்கிறேன்ல, 100% யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு மனிதன் நீங்கள் பார்க்க முடியும் உலகத்தில். பலர் கிளைம் பண்ணுறாங்க, அது அவங்கள்ட்ட போய் நம்ம டிஸ்பியூட் பண்ண வரல. என்கிட்ட ஒரு வாலிப தம்பி ஒரு தடவை சொன்னான், இன்னும் என்கிட்ட பழக்கத்தில் இருக்கிறாரு, நான் 99.9 பரிசுத்தம். சந்தோஷம். அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருப்பதுக்காக அவன் நம்ம நியாயம் இருக்க முடியாது. அவன் கான்ஃபிடண்ட்டாக சொல்லும்போது நம்ம அவன் என்ன செய்ய முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, அக்செப்டட். அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். 0.1% தன்னிடம் தவறுக்குன்னு ஒத்துக்கொண்டானே. ஏன்னா அது ஒன்றும் இல்லைன்னா அவன் யார் அடுத்தது? தன்னை அறியாமலே தன்னை தேவன்னு சொல்லுறதுக்கு போயிடும். அந்த 1% என்கிட்ட குறவு இருக்குன்னு சொன்னதுக்காக நாம் அவனை பாராட்ட வேண்டும். ஆனால் நாமும் அந்த தம்பி சொன்ன போல் 99.9 அடைய முயற்சிக்கலாம், தப்புன்னு கிடையாது. அதுதான் தேவனுடைய விருப்பம் கூட. ஆனால் நம்ம அறிந்திருக்க வேண்டியது, பாவத்தில் தொடரக்கூடாது. அடுத்தது, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. எந்த வித்து? அந்த பரிசுத்த வித்து. நல்லா புரிஞ்சுங்க, இது அழகான ஒரு வார்த்தை, உருவகம்னு சொல்ல முடியும். மாமரம் நட்டால் மாமரம் தான் வளரும், தென்னை மரம் நட்டால் தென்னை மரம் தான் வளரும். எதை நடுறோமோ அதுதான் நடுறோம். அப்போ பரிசுத்தத்தை நட்டோன்னா எதுதான் வளரும்? பரிசுத்தம் தான் வளரும். அதனால தான் அந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கின்றேன். அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதுவும் அதே வார்த்தை தான். எந்த வார்த்தை? பாவத்தில் தொடர மாட்டான். அதான் அதுக்கு வார்த்தை. அதான் அதனால தான் நம்ம வசனத்தை பழக்கும்போது கான்டெக்ஸ்ட்னு முக்கியம்னு சொல்லுவோம். அதாவது அந்த வசனம் வந்திருக்கிற பகுதி முக்கியம்னு சொல்லணும். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாருன்னு வேறுபடுத்துகிறார். அப்போ இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்று வெளிப்படும். எது? பாவத்தில் தொடர்கிறானா தொடரவில்லையா? ஏன்னா பாவத்தை தொடராமல் தொடரவில்லைனால, சிம்பிளானது. ஒருத்தன் பாவத்தில் தொடரவில்லைனாலும் அவன் எதுக்கு நேரம் தான் போயிட்டு இருக்கிறான்? பரிசுத்த நேரம் தான் போயிட்டு இருக்கிறான். அவன் பாவத்தில் தொடர்கிறான். ரெண்டையும் பார்த்தாலே போதும். ரொம்ப அதாவது நம்ம நியாயம் தீர்ப்பதற்கு போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் நம்ம கவனமாக இருக்க பயன்படுத்தணும் இல்லையா? அடுத்த, பிசாசின் பிள்ளைகள் இன்னார்னு வெளிப்படும், நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இப்போது அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நேராக இப்போ இருக்கிறார். எப்படின்னா, பாவத்தில் தொடர்கிறவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அடுத்தது, சகோதரனை அன்பு கூறாதவனும் அப்படின்னு. அதான் சொல்லலை, ப்ராக்டிக்கல் லவ் இங்கே கொண்டு வர்றார். அங்கே இறையியல், யோவான் சுவிசேஷத்தில் இறையியல் அன்பை அல்ல தேவனுடைய அன்பை இறையியல் ரீதியாக பார்த்தவர் இங்கே இயக்கவியலாக இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி கடைபிடிக்க வேண்டுங்கிற இருக்கிறார். அதுக்கு தான் 11 அதை விளக்குகிறார். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. இந்த இடத்துல உள்ள ஆதி பெரும்பாலும் ஆதி ஆகமத்தை தான் சொல்கிறார். ஏன்னா அடுத்து வருகிற செய்தி அதுதான் சொல்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாக இருந்ததுனால்தானே. காயினை பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆதாம் ஏவாள் அவங்கள் 2 பேருக்கும் பிறந்த முதல் 2 பிள்ளைகளிலே காயின் ஆபேல் என்று பார்க்கின்றோம். அதில் மூத்தவன் காயின், அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். நம்ம தொடர்ந்து படிக்கும்போது, என் சகோதரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் அப்போ இதில் இன்னொன்று, கிறிஸ்தவர்கள் மீது ஒரு நெருக்கடி வருமானால், ஏன்னா இந்த கடிதம், இந்த நிருபம் அல்ல இந்த கட்டுரை எழுதப்பட்ட போது சபை ஊத்துறதெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே உலகத்திலிருந்து நமக்கு எதிர்ப்பு வரலாம். ஆனால் சகோதரர்களாகி நாம் மாறி மாறி இருக்கக்கூடாது. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுவதியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இந்த வசனத்தையும் சில துர்போதனை குழுக்கள் தவறாக பிரசங்கிக்கின்றன. நான் ஒரு நாள் ஒரு நண்பர்னா இதுவரை அவங்க முகமே எனக்கு தெரியாது, எப்படியோ ஒரு ஃபோனில் நாங்கள் பேசிக்கொண்டோம். அது நான் தான் அந்த பேச்சை இனிஷியேட் பண்ணனா அவனை இனிஷியேட் பண்ணால் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு ஞாபகம் அவன் தான் அந்த பேச்சு எனக்கு நம்பர் எப்படி எடுத்து என்னை தொடர்பு கொண்டான். தொடர்ந்து கொண்டு
உங்களோட ஒரு நாள் பேசணும்னு சொன்னான். சரி பேசணும்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நாளை குறிப்பிட்டு இன்ன இடத்துல சந்திக்க முடியுமான்னு கேட்டோம். சரி இன்ன இடத்துல சந்திப்போம்னு சொன்னான். இப்போ சந்திக்கிறதுக்கு முந்தின நாள் நான் கன்ஃபார்ம் பண்ணேங்க அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவன் என்கிட்ட 2-3 கேள்வி கேட்டான். என்ன கேள்வின்னா, ஒரு கேள்வி இதன் அடிப்படையில் தான். என்னவென்றால், நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறும்படியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கான். அவன் என்ன சொன்னான்னா, எங்கள் சபை அன்பு தான் மிகுதியாக இருக்கும். அங்கே பாஸ்ட்ன்னு யாரையும் சொல்ல மாட்டோம். அங்கே எல்லாரும் சகோதரர்கள். நாங்கள் ரொம்ப அன்பு கூறுவோம். உங்கள்ட நம்பிக்கை என்ன இல்லைன்னு கேட்டார். நான் சொன்னேன், நானும் கிறிஸ்தவன் தான், இயேசு ஏற்றுக்கொண்டவன், அந்த விதத்தில் நான் சகோதரன் நினைக்கின்றேன். அவன் அடுத்து கேட்டு, உங்கள் சபையில் பாஸ்டர் தானே நீங்கள் சொல்லுவீங்க? பாஸ்டர்னு சொல்லலாம், சகோதரன்னு சொல்லலாம், மூப்பர்னு சொல்லலாம், பல விதமாக சொல்லலாம். எங்களுக்கு அது பெரிய மேட்டர் இல்லை. அவனும் இல்லை, சகோதரன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களை நான் என்னை சந்திப்பேன். அதாவது அப்புறம் சொல்லலாம், உங்கள்கிட்ட பேசின போது என்ன புரிந்து கொண்டேன் என்றால், நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கள்ல. எதை நீங்கள் இல்லையா? எதனால்? நம்மளும் எல்லாரும் சகோதரன் தான் சொல்கிறோம். சபையில் பாஸ்டர்கள்னு சொல்லலாம், மூப்பர்னு சொல்லலாம்னு சொன்ன உடனடியாகவே அவனுக்கு எங்கே போகுது? நான் போகிற சொன்னேன், தம்பி சின்ன பையன்தான், அவனே சொன்னான், எனக்கு வயசுன்னு ரொம்ப வயசு கம்மி, நல்லா இருந்த 25 வயசு இருக்கும். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீ போகிற துற்போதனை குழு, அதனால் நம்ம 2 பேரும் சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. அவன் அதுக்கு முன்னே சொல்லிட்டான் சந்திக்க வேண்டாமான்னு. அவ்வளோ தூரம் அவனை பயிற்சி விட்டு வச்சுருக்கிறான். நான் சொன்னேன், எனக்கும் சந்திக்க தேவையில்லைன்னா உன்னோட பேசுவதனால எந்த பயனும் எனக்கு விளைய போகிறதில்ல. நீ அதுக்குள்ளே மெச்சூரிட்டி உடனால வரப்போகிறது. ஏனென்றால் சில நினைக்கிறாங்க நம்ம பர்ஃபெக்டாக. ஒரு நாள் என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், அவரும் இதே கருத்துடையவர் தான். நம்ம எந்த அளவுக்கு ஏழைகள் அன்பு கூறுகிறோமோ அப்போ தான் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்வார். இப்போ நான் சொன்னேன், சரி இன்றைக்கி நம்ம நாகூருக்கு பஸ் ஏறுவோம். என்னை வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள், நான் கொஞ்சம் பிச்சைக்காரங்களை காட்டி தருவேன். எல்லாருக்கும் உங்களால் என்ற உதவி நீங்கள் செய்யணும். செய்தாதான் உங்கள் லாஜிக் பிரகாரம் என்ன செய்ய முடியும்? பாவம் மன்னிக்கப்படும். ஏன்னா அவருக்கு ஆரோக்கியம் வந்து ஏழைகளுக்கு உதவ தான் ஆண்டவர் நம்மளுக்கு பாவத்தை மன்னிப்பார். இப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் காசை எடுத்துகிட்டு வாருங்க, பஸ் ஸ்டாண்டு போவோம், நான் ஆட்களை காட்டி தாரேன், உங்களால் என்ன மட்டும் உதவுங்க. வரல, இன்னும் வரல. இன்னும் ஆள் உயிரோடு தான் இருக்கிறார். வாரேன்னு வரல. ஏன்னா இப்போ என்ன தெரியும் அவருக்கு? ஏழைகளுக்கு உதவ முடியாது. ஏழைகளுக்கு உதவ ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். அப்போ பாவ மன்னிப்பு ஏழைகளுக்கு உதவுவதனால் வருவதல்ல. அதே போல் நாம் அன்பு கூறுவதனால பாவ மன்னிப்பு வருவது. பாவம் மன்னிக்கப்பட்டபடினால் அன்பு கூற வேண்டும். நிறைய பேர் இதெல்லாம் தலை திருப்பி பேசுகிறான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே இன்னொருவரை நாம் அன்பு கூற வேண்டும். அல்லது மற்றபடி நாம் மன்னிப்பதனாலோ அன்பு கூறுவதனாலோ பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தன் சோதனை பயிக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலை பாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இந்த வசன பகுதியிலும் அதிகமாக கொடுக்குவாங்க. அதாவது இது வேறொன்றும் இல்லை, நித்திய ஜீவன் உங்களுக்கு இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவதனால் நித்திய ஜீவன் வராது. மீண்டும் நித்திய ஜீவன் இருக்கிறபடினாலே நீங்கள் அன்பு கூறுவது மூலம் நிரூபிக்க வேண்டும். அவன் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். இந்த கவுன்சிலிங்கில் வந்து இந்த அன்பை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட், அது இதில் தான் எடுப்பாங்க. லவ் கிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அன்பு கொடுக்கும். அன்பு கொடுக்கணும்னு என்ன அர்த்தம்னா, அன்பு எனக்கு இருக்கிறது என்று ஒருவன் சொல்லுவானால் அவன் எதையும் கொடுப்பான் அந்த அன்புக்காக. அப்படி கொடுக்கவில்லை என்றால் அவன் ஃப்ராடு. சமீபத்தில் ஒரு பிரசங்கர் ஒரு ஆடியோ வாய்ஸ் போட்டிருந்தார், ஐ லவ் மை சன்,
ஐ லவ் மை சன் சொன்ன அதே மனிதன் பெண்டாட்டியை விட்டுட்டு ஓடிட்டார். அப்போ எப்படி இந்த மனுஷன் பிள்ளையை நேசிப்பார்? அன்பு கொடுக்கும். அன்பு இருந்தால் தான் அந்த ஆளால் கொடுக்க முடியும். அதான் சொல்லல ஏசு இதை இன்னொரு இடத்துல சொல்லுவார், லவ் கிவ் யூ வில் ஒபே மை வாய்ஸ், இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே மை கமாண்ட்ஸ். அது அன்பை அளவிடுவதற்கு கவுன்சிலிங்கில் நாங்கள் பயன்படுத்துவோம். அன்பை ஒரு ஆள் ஐ லவ்னு சொன்னேன்னா அதை 2 விதத்திலே அளவிட முடியும். ஒன்று, நான் எவ்வளோ கொடுக்குறேங்கிறதுல அளவிட முடியும், அல்லது நான் எவ்வளவு ஒபே பண்ணுறேங்கிறதுக்கு. உதாரணத்துக்கு என்னுடைய மகன் அல்லது இன்னொரு நம்முடைய பிள்ளைங்க என்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு கீழ்ப்படி இல்லைன்னா நேசிக்கலைன்னு அர்த்தம். அதுபோல் நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலைன்னு அர்த்தம், நேசிக்கலைன்னு அர்த்தம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பை அளவிடுவதற்கு இதுதான் வழி. அதனால தான் ஒரு இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு பாருங்கள், லவ் கிவ்ஸ். இவ்வுலக ஆஸ்தியுடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வதப்படி. இப்போ இதையும் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ கொடுக்க முடியும்? ஒருக்கா அப்புறம் ராஜேஷ் ஒருக்கா ரொம்ப லாங் பேக்கில் 4-5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன், நம்ம இதை குறித்து பேசணும். எவ்வளோ கொடுக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இந்த வசனத்தை தவறாக புரிஞ்சிட்டு கடன் வாங்கி இன்னொரு ஆளுக்கு கொடுத்தாங்க. அந்த கடன் வாங்கின குடும்பத்தை இப்போ எங்கன்னு தெரியாது. இப்போ என்ன மாட்டிக்கிட்டாருன்னா, இவர் தகுதிக்கு மிஞ்சி வாங்கி ஒரு இடத்துல கொடுத்தார். இப்போ யார் கடன்காரு? இப்போ இந்த கடனை வாங்கி இன்னொரு ஆள் கொடுத்தாருல, அந்த ஆள் தப்பிட்டாரு. கடனை ஒரு ஆள்கிட்ட வாங்கினார்ல, அந்த ஆள் சிக்கல் நிற்கிறாரு. எத்தனை ஒரு பெரிய அமௌண்ட். நேரடியாக எங்கிட்ட வந்து சொல்லி எழுதாருனா என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஆகிய வசனங்களை தவறாக புரியக்கூடாது. ஏன்னா நம்ம அன்பு இருந்தால் கொடுப்போம், ஆனால் எவ்வளோ கொடுப்போம்? கடன் வாங்கி கொடுக்க பைபிள் சொல்லலை. உன்னிடத்தில் இருப்பதை கொடு. உன்னிடத்தில் இருப்பது எவ்வளோ கொடு? உனக்கு தேவையானது போல எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பான். சரி, எல்லாத்தையும் கொடுக்க சொன்னாரா? அப்படி சிலர் புரிந்து கொள்கிறாங்க. அப்படி அல்ல. அதுக்கு தான் வேறொரு வசனம் நிபந்தனையாக இருக்கிறது. தகுதி உள்ளவனுக்கு. அப்படின்னா என்னது? கடன் கொடுக்கறதுக்கு மட்டும் தகுதி இருந்தால் போதாது, கடனை பெறுகிறவனுக்கும் தகுதி இருக்கணும். ஏன்னா இதை நான் ஒரு இடத்துல சந்தித்தேன். ஒரு குடும்பம் ஃபுல்லாக கடன் வாங்குவாங்க. நான் பெங்களூரில் இருந்தபோது சந்தித்தது ஒரு குடும்பம். யார்கிட்ட கேட்டாலும் கடன் வாங்குவோம். ஆனால் அது டெக்னிக் என்னன்னா, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்க பேசுகிறதுல நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்லை வயிற்றில் இருக்க பிள்ளை வளர்ந்து போகிறது. எல்லாரும் கடன் கொடுப்பாங்க. யாராவது கடன் கொடுக்கலைன்னா வந்து குறை சொல்லுவாங்க. ஒரு ஆள் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நான் அவங்கள்ட்ட கடன் கேட்டேன் பிரதர், தரல பிரதர். என்ன சகோதர அன்பு? என்னது? என்ன சகோதர அன்பு? என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? அந்த குடும்பம் எந்த வேலைக்கும் போகாது. இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை என்னன்னா, எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. பெங்களூரில் வேலையே இல்லை. நல்லா கடன் வாங்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. 2-3 வருஷம் ஒரு ஏரியாவில் இருந்து அந்த சபையில் உள்ள எல்லார்ட்டையும் கடன் வாங்கியிருப்பாங்க. இனிமேல் தப்ப வழியில் சொல்லும்போது பெங்களூரில் தெற்க இருந்து வடக்க போயிடுவாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. அங்கே ஒரு சர்ச்சில் இருப்பாங்க. அங்கே தீர்த்துக்கிட்டு எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம பல சர்ச்சுக்கு அப்போ போயிட்டு இருந்தனால ஒரு நாள் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சேன். ஒரு இடத்துல ஏமாற்றிட்டு இன்னொரு சர்ச்சில் போய் இருக்கிறாங்க. நான் அங்கே மெசேஜ் போகிறேன், அந்த ஃபேமிலி அங்கே இருக்கு. அவங்க என்ன, அவங்க லாஜிக் என்னென்னா, எங்கே சொல்ல வந்தேன்னா, சகோதர அன்பு இல்லை பிரதர். யாருக்கு சகோதர அன்பு இல்லையா? இவங்க ஏமாற்றிட்டே இருப்பாங்களாம். அவங்க ஏமாற்றத்துக்கு ஈல்டாகவே நம்ம பணம் கொடுத்துட்டே இருக்கணுமா? அப்படி இல்லைன்னா அவங்க நம்ம மேலே என்ன சார்ஜ் பண்ணுறாங்க? நமக்கு சகோதர அன்பு இல்லையா? இப்படிப்பட்ட போலியானவரிடம் நாம் ஏமாறக்கூடாது. அதனால தான் தகுதியாக உள்ளவர்கள், உண்மையிலே இவர்கள் தகுதி உள்ளவர்களா என்றால், நான் ஒரு நாள் பக்குவமாக சொல்லிட்டேன், உங்களுக்கு
கடன் வாங்கிக்கும் தகுதியற்றவர்கள், நீங்கள் பிறரை சகோதரனுக்கு பார்ப்பதற்கும் தகுதியற்றவர்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த பெங்களூர் பட்டணத்தில் வந்து எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறீர்கள். ஒரு நாள் ஓப்பனாக சொல்லிட்டு அதோடு என்னுடைய சர்ச்சை வாரம் நடத்திட்டான். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நான் என்னை பணியாற்றி கொண்டு தான் சபை மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதுக்கு முன்னாலே 1-2 கிட்ட ஏமாற்றிட்டாங்க. ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் வசனங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த சகோதரன் உண்மையிலே தேவையில் இருக்கின்றானா அல்ல சிக்கலில் இருக்கின்றானா, அவனுக்கு வேறு வழியே இல்லையா, அதே நேரத்தில் என்னால் அவனுக்கு கொடுப்பதற்கு கொஞ்சம் இருக்கின்றதா, இப்படியெல்லாம் இருந்தால் நாம் அவனுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும். நம்மால் இயன்றதை கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. அவனை சோம்பலாக ஆக்கும் அளவுக்கு கொடுக்கக்கூடாது. சோம்பலாக ஆக்கணும் அளவு கொடுத்துட்டே இருந்தால் அவன் என்ன செய்வான், நான் சொன்ன இந்த குடும்பத்தை போல வேலை செய்யாமல் கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தி விட்டு ஏமாற்றி விட்டு போய்கொண்டே இருப்பான். இது இங்கேயும் இருக்கிறது. இங்கேயும் ஒரு சிலர் கதை எனக்கு வந்திருக்கிறது. பொதுவாக பட்டணத்தில் அதிகம் உண்டு. இதே பட்டணத்திலே எனக்கு 2 கம்ப்ளைண்ட் இதே போல் வந்திருக்கிறது. சரி, ஆகவே என் பிள்ளைகளே, 18 வசனம், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்புகிறோம். அப்படின்னா யுவர் லவ் மஸ்ட் பி இன் ஆக்ஷன். எகெயின் ஆன் கண்டிஷன் ஆர் தே ஒர்த்தி ஆஃப் இட்ஸ். அதை கவனம். ஏன்னா நான் சொல்கிறனால இந்த இடத்துல எச்சரிக்கைன்னு சொல்லணும். நாளைக்கு நீங்கள் அதை தவறாக புரிந்து மனம் போல கொடுத்துட்டு பாஸ்டர் ரவிக்குமார் செய்தியினால் நான் ஏமாற்றப்பட்டேன் என்று சொல்லக்கூடாது. நானும் ஏமாற்றுகிறேன் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையும் ஏமாற்றாது. தவறாக புரிந்து ஏமாந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பொறுப்பாகவும் ஏற்காது. அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இதனாலே நான் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அப்படின்னா இந்த மேல் உள்ளதான் சொல்லார். அப்போ அன்பினால் நாம் கொடுப்போமானால் சத்தியத்தை நாம் நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாகி தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். மேலே உள்ள கான்டெக்ஸ்ட் தான் பேசுகிறாரு. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா நாம் தேவனுடைய அன்புடையவர்களாயிருந்து நம்மால் இயன்றவரை கொடுத்து வருவோமானால் ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கும் கொடுப்பார். உதாரணத்துக்கு, ஆண்டவரே எனக்கு இன்னும் தாரோன்னு கேட்டுட்டு நம்ம யாருக்குமே கொடுக்காமல் இருந்தால் ஆண்டவர் அந்த ஜபத்தை எப்படி கேட்பார்? ஏற்கனவே அவனுக்கு தந்திருக்கிறேன் இல்லையா, நீ ஆனால் யாருக்கும் உதவி செய்கிறது இல்லையா? அதான் அதனுடைய லாஜிக். நாம் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடியே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அதான் இயேசு சொன்னார் இல்லையா, நீங்கள் எனக்கு என்னிடத்தில் அன்பு இருந்தால் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுவீர்கள். அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நினைத்திருக்கிறதை அவர் நமக்குள் அருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், இங்கே இருக்கிற ஆவி என்பது பரிசுத்த ஆவியை தான் சொல்கிறது. பரிசுத்த ஆவி என்பதை வேறு விதத்திலே இன்றைக்கு விளக்குறதில்ல. பரிசுத்த ஆவியான தேவன், அவர் நம்மளே இருக்கின்றார். தேவன் நம்மளே இருக்கும்போது அவர் எப்படி நம்மை தன்னை தெரியப்படுத்தார்? தன்னுடைய வார்த்தைகளினாலே. வேறு எதுலேயும் நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடம் இருக்கிறதை நீங்கள் அறிய முயற்சித்தீர்களாயில் அது உங்களை தவறான இடத்துல தான் கொண்டு விடுமே தவிர வேறு எங்கேயும் கொண்டு விடாது. ஏன்னா இன்றைக்கி இந்த வசனத்தை தெரியாமல் பரிசுத்தாவி எங்கெல்லாமோ தேடுகிறார்கள். அப்படி தேடுகிறவங்க போய் நிற்கிற இடம் மிகவும் இக்கட்டான இடங்களில் போய் நிற்கிறார்கள். சிக்கலான ஊழியரிடம் போய் நிற்கிறார்கள். ஆகவே நமக்கு தந்திருக்கிற ஆவியானவர் அந்த வார்த்தைகள் மூலம் மேலே உள்ள கற்பனை கட்டளைகள் எல்லாம் சொல்கிறார்களா, கற்பனையும் கட்டளையும் எங்கே இருக்கிறது? பைபிளில் தான் இருக்கிறது. ஆகவே அந்த ஆவியானவர் அந்த வார்த்தைகள் மூலம் அந்த கற்பனைகள் மூலம் நமக்கு விலை தெரியப்படுது. அப்போ நமக்குள்ள ஆவியானவர் இருப்பதை அறிவதற்கு இருக்கிற ஒரே வழி வசனம் என் வாழ்விலே, அவருடைய கற்பனைகள் என் வாழ்விலே
அவருடைய வசனங்கள் என் வாழ்விலே செயல்படுகிறது என்றால் என்னில் ஆவியானவர் செயல்படுகிறார், செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அதை விட்டு நாம் வேறு எங்கேயும் தேடி போக வேண்டிய தேவையில்லை. அதனால தான் அருமையாக ஒரு பிரசங்கியார், அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபேமஸ் ஆனவர். அவர் இப்போ இல்லை, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தோப்பூரை சேர்ந்தவர் தான், பிரகாஷ் சேஷோடியான்னு நினைக்கிறேன். அவர் இப்போ இல்லை. அவர் ஒரு இடத்துல அருமையாக சொன்னார், இஃப் த ஹீலர் இஸ் வித் யூ, ஒய் டு யூ நீட் அனதர் ஹீலர்? இந்த சுகம் அளிப்பவர் உன்னில் இருக்கும்போது உனக்கு சுகம் அளிக்கிறேன் என்கிற இன்னொரு உனக்கு தேவையா? அருமையான கொட்டேஷன். அப்படின்னா சுகம் அளிக்கிற இயேசே உனக்குள் இருக்கும் போது நீ இன்னொரு சுகம் அளிப்பவனை தேடி போக வேண்டிய தேவை என்ன? இன்னைக்கு சுகம் அளிக்கிறேன் எங்கெல்லாம் போகிறோம், நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்து நம்மில் இருக்கிற ஒருவன் அறிந்தால், கிறிஸ்து எனக்கு சுகத்தை தந்தால் தருவார். அவர் நம்மளை தரையில்லைன்னா நம்ம வேற ஒன்றும் பண்ணவும் முடியாது. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருக்குமானா? நீங்கள் அவங்கள சேவ்டுன்னு பார்த்து பேசுறீங்களா? சேவ்டு இல்லைன்னு உள்ள மீனிங் சேவ்டு. ஒரு சின்ன டீவியேஷன், தே ஆர் குட் பீப்புள். நம்ம யாரையும் அதான் சொன்னல, நம்ம நியாயம் தீர்க்க நம்ம வரல. நியாயம் தீர்க்கலாம் என்னென்னா, இந்த வசனத்தில் பார்த்தோன்னே இஃப் தே கண்டினியூன்னா நம்ம நியாயம் தீர்க்கலாம். அது நியாயம் தீர்ப்பதை விட வி கேன் கம் டு எ பர்செப்ஷன், ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய முடியும். ஆனால் அதுக்கு போகாமல் நல்ல குட் லீடர்ஸ் எங்கே விடுறாங்கன்னா, எங்கே தாவீது விழுந்தானோ அதே தான். கொஞ்சம் நம்ம கவனத்தை சிதற விட்டுட்டோம்னா சாத்தான் வில் யூஸ் அஸ். அதுதான் ப்ராப்ளம். அதனால தான் பேதுரு ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வசனமாகும். சாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல, ஏன்னா அந்த ஒரு வார்த்தை சுற்றி தெரியும். அது ஒரு ஆங்கில வெர்ஷனில் ஒரு வேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன், லைக் வயல் நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். அதாவது என்ன சொல்லுது, நம்ம சிங்கம் வேட்டையாடுறத பார்க்குறதில்ல, எவ்வளோ கருத்தாக அனுப்புமா, எந்த இடத்துல அடிக்கலான்னு பார்த்தாலே அது அடிக்குது, எதை விரட்டலாம். அதாவது ஒரு ஹேர்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு மந்தையாக இருக்குது, அந்த மந்தையில் எந்த ஆடை அல்லது அந்த மாடை டார்கெட் பண்ணலான்னு அது எவ்வளோ நுட்பமாக பார்த்து, அதுதான் நான் டார்கெட் பண்ணது. மந்தே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடு மாடு அந்த வனாந்தரத்தில் நம்ம இப்போ இந்த டிஸ்கவரி போன்ற சேனலில் பார்க்குறோம்ல, சாத்தான் அவ்வளோதான். அதாவது நல்ல ஊழியர்கள், திறமையான ஊழியர்கள், இறையெல்லாம் தெரிஞ்சவங்க தான், எந்த இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்குதோ அந்த வீக்னஸ்ஸை தான் அந்த சாத்தான் கண்ணீர் இருப்பான். அந்த வீக் பர்சனை அவன் அடிக்க முயற்சித்தே இருப்பான். அங்கே தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. அதனால் அவங்கள நம்ம நியாயம் தீர்க்க வரல, பட் காட் வில் ரெஸ்டோர் தான், அதை நம்ம மறக்க முடியாது. ப்ரொவைடட் தட் தே ரெப்பட். பப்ளிக் கன்ஃபெஷன் இஸ் நெசசரி. வென் அதான் அவங்க இந்த when the sin is private, confession is private. When the sin is public, confession is public. So he did it. So இது பலர் இப்படி இருக்கிறாங்க, நம்ம அதை நியாயம் தீர்க்க. Yeah. But when they fall into this, then what about their salvation? Salvation, அதாவது வேத வசனத்தை நம்ம கவனமாக ஆராய்வோமானால், ரட்சிப்பு, அதான் தேவனுடைய பிள்ளைங்கிற வேடெல்லாம் நீங்கள் நம்ம கவனம், நம்முடைய பிள்ளைங்க உலகத்தில் பிறந்தாச்சுன்னா 10,000 வருஷம் பிறகும் ரெக்கார்டு என்ன ரெக்கார்டு தான் சொல்லுவோம், நம்ம பிள்ளை தான், அதை ஆல்டர் பண்ண முடியாது. த சேம் இஸ் வித். அதனால தான் அந்த அதாவது பைபிளில் சில இறையல் வார்த்தைகளை பயன்படுத்துகிற நோக்கமே பூமியில் இருக்கிறதை அடிப்படையை வைத்து சிலதை புரியுதுதான். ஆனால் இயேசு கூட ஒரு இடத்துல சொல்லுவார், நான் பூமியில் இருக்கிறத வச்சு சொல்லியே உனக்கு புரியலைன்னா நீ பரமகாரியத்தை எப்படி புரிவேன்?
ஸோ அநேக உண்மைகளை சொல்வதற்கு இயேசுவை பயன்படுத்தின முறை, அல்லது அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தின முறை, அல்லது தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தின முறை, பூமியில் உள்ள காரியத்தை வச்சு தான் அந்த எட்டர்னல் காரியங்களையும் சொன்னாங்க. ஸோ அப்போது பூமியில் உள்ள பிள்ளைகளுக்கு உறவு, நம்முடைய பிள்ளைங்களை இது எனக்கு பிள்ளை இல்லைன்னு நம்ம அரசாங்கத்தில் சொன்னாலும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. ஒன்ஸ் நம்ம பிள்ளைன்னா பிள்ளை தான். அதை இனி எத்தனை லட்சம் ஆண்டானாலும் அது ரெக்கார்ட் தான். அதுபோல் தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டோன்னா அந்த ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ண முடியாது. காட் ஹிம்செல்ஃப் நாட் பிரேக். முதல்ல இந்த உண்மையை தெரியணும். சரி, அடுத்து ஓகே வாட் ஹி ஹஸ் டன் என்ன சொன்னால், த சாஸ்டைஸ்மென்ட் வில் பி தேர். அப்படியானால் அவர்களை சீர்படுத்துவதற்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, என்ன சொன்னீங்க, நாட் செகண்ட் சான்ஸ், சிக்ஷை கொடுக்கும். தகப்பன் தான் சிநேகிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறார். டிசிப்ளின், அதான் டிசிப்ளின் வில் பி தேர், நாட் கண்டம்னேஷன். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்போ கேன் ஒன் பர்சன் பி ஆஃப்டர் ஹேவிங் சேவ்டு கண்டினியூஷன் பண்ணக்கூடாது என்பதான் நம்ம பாவத்தில் தொடரக்கூடாது. இப்போது பாவத்தில் தொடர்ந்தான் என்றால் நம்ம அவனை கொஸ்டின் மார்க்கர்கள் நமக்கு நியாயம் தீர்க்க உரிமை கிடையாது. இந்த வசனங்களின் அடிப்படையில் அந்த ஆளுக்கு ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் அண்டர் கொஸ்டின். அது நமக்கு தெரியாது, புரியல. ஆனால் இஃப் ஹி கண்டினியூஸ் இன் தட், காட் வில் சட்டில் இன்டர்ஃபீன் இன் ஹிம். அவனோடு இடைப்பட்டு அதை அவனை ஏதாவது ஒரு விதத்தில் அவனை பிடிப்பான். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, தியாலஜியில் ரெண்டு கருத்து. யூ cannot decide the fate அப்படின்னா, யூ கேன் சூஸ் த ஆக்ஷன், நாட் த ரிசல்ட். அது விசுவாசிக்க மட்டும் இல்லை, எந்த மனிதனுக்கும். அதுபோல் யூ cannot restrain God. நான் இப்படி தான் போவேன், நீ கண்டுக்கிடக்கூடாது. இன்றைக்கி சில பிரசங்கிமார் தவறு செய்துக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அவர் மகிமைப்படுத்தி அப்படியே ஊழியம் செய்து அப்படியே சிலதெல்லாம் பண்ணியாச்சுன்னா அவர் நம்ம செய்கிற இந்த இருட்டறையில் செய்கிறத அப்படி கிடையாது. அதை வெளியில் கொண்டு வந்து விட்டுருவார். வெளியில் கொண்டு வந்து விட்டு என்னது, காட் cannot be cheated. நீங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் படிப்போமானா, தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஒருத்தன் ஒழுங்காக படித்தான்னா, இன்றைக்கி இந்த நிறைய ஊழியக்காரங்க செய்கிறாங்கல்ல, தீர்க்கதரிசி என்கிற பேர்லேயே செய்கிறவங்க ஆச்சு. அத்தனை வண்டவாளங்களும் ஆண்டு விரும்புகிறதே கிடையாது. இஸ்ரேல் மக்களை சிதறடிப்பதற்கு ஒரு காரணமே அநீதி, இப்படிப்பட்ட மாய்மாலங்கள் தான் அங்கே பெருகுது. அப்போ தான் ஆண்டவர் எசேயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகளை, நீங்கள் இந்த மாய்மாலமான வாழ்க்கை இருந்தீங்கன்னா உங்கள் தேசத்தை நாசம். அதான் நீ செய்தார். அது அந்த தேசத்துக்கு அப்படி, தனி மனிதனுக்கும் அப்படி. பட் அவங்க ரெப்பன் பண்ணானா, அங்கே தான் காட்ஸ் லவ் இஸ் ஸோ. அவன் ரெப்பன் பண்ணிட்டானா, அவனை கேர் பண்ணி he will lift him up above. அவன் பழையதை விட மேலே. அதுதான் தேவனுடைய அந்த அன்புகிறார். ஆனால் எங்கே கொண்டு தள்ள மாட்டார், provided he is truly born again. பட் இதை சொல்லும்போது தான் சிலர் இதை வேறு விதமாக ட்வீட் பண்ணுவாங்க. வேறு விதமாக ட்வீட் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ் என்கிற ஒரு குரூப் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தில் யூ கேன் மனம் போல் வாழ. அப்படி பைபிள் சொல்ல மனம் போல் வாழக்கூடாது. அதான் நம்ம இன்னைக்கு கூட படித்தது. என்னது, பரிசுத்தராக இருக்கிற போது நம்மளும் பரிசுத்தராக இருக்கணும். ஆனால் விழுந்து போனால் கர்த்தர் அதை சிக்ஷித்து சீர்படுத்தும். சிக்ஷிக்காமல் சீர்படுத்த மாட்டார். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களில், எனக்கு சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு கட்டத்தில் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, ஆண்டவர் அவர் நல்லதையும் பார்க்க மாட்டார், கெட்டதையும் பார்க்க மாட்டார். இஸ்ரேல் மக்களில் ஒரு சிந்தனை, அவர் கண்டுக்கிட மாட்டார். ஆனால் மனம் போல் நீங்கள் வாழணும். ஆண்டவர் உடனே அதை கண்டிக்கிறார். நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்களா, ஐ வில் டீல் வித் தட். ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலைகள் அந்த
ஊழியக்காரங்கள்ட்ட அதே மனப்பான்மை தான் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அவரை புகழ்ந்து பேசி நம்ம அவருக்கு காணிக்கை கொடுத்து அப்படி பண்ணிட்டோன்னா நம்ம ஒரு பகுதி செய்கிற தவறுகளை ஆண்டவர் கண்டிடப்பட்டார். அப்படி he will bring to expose. அது வேற ஒன்றும் இல்லை, அதன் மூலம் அவங்க மறந்துடுவாங்க, அவங்க ஆண்டவரோட சீர் வருந்தாங்க. அதனால தான் தாவீதை ரெஸ்டோர் பண்ணார்ல, தாவீதை தண்டித்தாலும் ரெஸ்டோர் பண்ணுறாரு, இஸ்ரவேலையும் தண்டித்தாலும் ரெஸ்டோர் பண்ணுறாரு. அதனால தான் எந்த ஒரு கிறிஸ்தவ தலைவனும் விழுந்து போனால் உண்மையான ரெப்பண்டன்ஸ் இருந்தால் கர்த்தர் அவரை ரெஸ்டோர் பண்ணி அவனை பழையதோட உயர்த்த தான் செய்கிறார். பைபிள் 3ஆம் அதிகாரம் நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவான நமக்கு பாராட்டு நன்கு எவ்வளவு தெரியும் என்று பாருங்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆதாம படைக்கும் போது ஒரு பிள்ளையை கொடுத்த மாதிரி இருக்கணும் இல்லை, அது ஓகே, அது சரி, என்ன சொல்ல வரீங்க? ரைட். இயேசு பிதாவுடைய அன்பை காட்டினப்பதான் பிள்ளைகள், அதாவது இஸ்ரவேலுக்கு ஃபார்மேஷன் பண்ணலாம், இந்த பிதா பிள்ளைகள் அந்த இது வருங்க முன்னாடி இருக்கு. நல்ல கேள்விதான். அதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். உலகத்தில் உள்ள அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி தான் ஆண்டவர் சில இறையியல் உண்மைகளையும் சொல்லுகிறார். முதலாவது நம்ம புரியணும். ரெண்டாவது, இன்னைக்கு செக்யூலர் வேர்டில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. செக்யூலர் இன் த சென்ஸ் வித் கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவ் சிலவங்க பார்க்குறாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல் ஆர் காட்ஸ் சில்ட்ரன் பிகாஸ் காட் கிரியேட்டட் ஆடம் and he is God's child and all who are born of him are children of God. அப்படி ஒரு philosophy இருக்குது கிறிஸ்தவத்துக்குள்ளாக, அப்படி இருக்குது. அந்த பார்வையில் பார்த்தால் ஒரு விதத்திலே அது சரிதான். அது எப்படி சொல்லலாம்னா, தியாலஜிக்கலி கரெக்ட் என்று சொல்வதை விட தியாலஜிக்கலும் கரெக்ட் தான் ஒரு விதத்தில். ஏன்னா அதை மறக்க முடியாது. பட் எங்கே லாஜிக் கதைக்குன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரவேலை தன்னுடைய புத்திரனாக சொல்கிறார், கிறிஸ்தவனை இயேசு ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவனை தன்னுடைய புத்திரனாக சொல்கிறார். இப்போ ஏன் அந்த டேமை அன்னைக்கு பயன்படுத்தலை இன்னைக்கு பயன்படுத்தாருன்னா காரணம் தான். ஆதாமை படைத்ததினால் பிள்ளை என்றும் சொல்லலாம், படைக்கப்பட்டவன் என்று சொல்லலாம். ஆனால் அந்த பிள்ளை என்கிற வேர்டுக்கு மீனிங் அதனுடைய ஃபுல்னஸில் உருவாகி வருவது எப்போ தான் வருது? பிற்காலங்களில் தான் அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடையும். அது தெளிவடைந்த பார்வையிலிருந்து இஸ்ரவேலை தன்னுடைய பிள்ளையாக சொல்கிறார், நம்மை தன்னுடைய பிள்ளையாக சொல்கிறார். ஸோ இந்த பார்வையிலிருந்து நம்ம பார்ப்போம்னா, அந்த செக்யூலர் வியூ ஆஃப் கிறிஸ்டியனைஸ்டு திங்கிங் இஸ் கொஞ்சம் பெர்வெர்ட்டடாக போயிடும். ஏன்னா அவங்க கடைசியில் அல்டிமேட்டாக அது எங்கே போய் நிற்குதுன்னா, அதே நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே பிகினிங்கில் ஆரம்பிச்சுட்டு அவங்க கடைசியில் எங்கே போய் முடிக்கிறான்னா, அல்டிமேட்லி த ஹோல் பர்சன் வில் பி சேவ்டு. எல்லாரும் கேட்க நல்லா இருக்கும். அப்படின்னா அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறது, தென் ஒய் கிரைஸ்ட் வுட் டை. அல்டிமேட்லி சால்வேஷன் இஸ் டிட்டர்மைன்ட் ஃபார் ஆல். த டெத் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் a foolish act of God. இல்லை, கடைசியில் இருந்தால் ரசிக்கப்பட தானே போகிறான். அப்போ எதுக்கு தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவ கொண்டு சிலுவையில் அடைக்கணும்? ஸோ அப்போ அது ஒரு விதத்தில் அது கேட்க நல்லா இருந்தாலும் மறுபுறத்தில் இன்னொரு இறையியல் கேள்வியை கொண்டு முடிக்கும். ஆமாம் 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 ஆமாம், அதுதான் கரெக்டு. ஸோ அதனால தான் அது இஸ் நாட் அ பயாலஜிக்கல் சில்ட்ரன் அல்ல, அது அந்த உறவை, அந்த என்ன பிரிக்க முடியாத உறவு என்பது தான் அந்த வார்த்தை. அப்படிப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு பைபிள்ல இருக்குது இல்லையா? அப்போ ஒன்லி த சில்ட்ரன் ஹூ அக்செப்டட் காட் தான் அவங்க சில்ட்ரனா நம்ம இது பண்ண முடியும் இல்லையா? மற்றவங்கள cannot be literally. அப்படி வசனம் சொல்லலை, மற்றவங்கள தேவனுடைய பிள்ளைங்கிற சென்ஸில் பைபிள் பேசலை. அதையும் நம்ம கவனிக்கணும். அது ஆனால் அதான் அந்த பைபிள் நேரடியாக பேசாததுனால தான்
ஆதாமுக்கு பிள்ளைங்கன்னு கொண்டு வந்து அப்படி தேவனுடைய பிள்ளைன்னு ஒரு கருத்து இருக்குதுன்னு நான் சொன்னேன். பட் அது புகுத்தப்பட்ட கருத்து தானே தவிர ஃப்ரம் த வேர்ட் அதை நேரடியாக எடுக்க முடியுமா அது அப்படி வசனம் என்பது. பட் எல்லாரும் நேசிக்கிறார்னு பைபிள் சொல்லுது. உலகத்தை தேவன் நேசித்தபடி தான் வருது உலகம். God so loved the world. Created or he loved us. He created everyone and he loved everyone. ஆமாம் 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 அந்த சென்ஸ் அது ஓகே.